எது கோவமே இல்லையா உங்களுக்கு இப்போ வரையும்? கோபங்கள் கிடையாது, வலிகள் மட்டும்தான். ஏன்னா அண்ணனை பார்த்துட்டேன், கூட பிறந்த ஒரு அண்ணனா பார்த்தேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் அது மாதிரி வலிக்கும் எனக்கு. திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச், இப்படி நம்மகிட்ட கேட்டிருந்தாலே நம்ம விட்டு கொடுத்துருப்போம். யாருக்கும் தெரியாம ஓடுறது தான் வந்து கல்யாண வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் ஓடி போதே வ்ளாக் பண்ணிட்டு போனார்னா அது எப்படி? அப்போ நானும் பண்ணா கண்டிப்பாா ஓடி போனால் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுவேன்னு சொல்லி கட் பண்ணா இப்படி ஒரு சீன் இருக்கு. வாங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் பொண்ணை சமாதானம் படுத்தி பார்த்தேன். ஒரு வாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்குனால உங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுத்தோம். ஐயோ வாய்ப்பே இல்லை. உண்மையாதான். சரி காட்டு. இந்த ஒரு நெகட்டிவிட்டி நினச்சி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். ஸோ கிரிட்டிசிசம் வந்து தான் தீரும். இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக என்னால் எவ்வளோக்கு பயன்படுத்தி அதை சக்ஸஸ் பண்ண முடியுமோ சக்ஸஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். யூடியூப்ல பல வருஷமா கஷ்டப்பட்டு தன்னை ஒரு ஆளாக காமிக்கணும்னு அவ்வளோ ரசிகர்களை சேர்த்து அவ்வளோ ரசிகர்களை சேர்த்தாலும் ஒரு படம்னு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொன்னாங்க, இவன்லாம் படம் நடிக்கிறானா, இவன்லாம் ஹீரோவா, அந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுல. அதை எப்படி பார்த்தீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே வரோம். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் பேஸ்டானவங்க. நான் அது போக நம்ம ரொம்ப குக்கிராமத்துலேருந்து வரோம். ஸோ நம்ம அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணதே கிடையாது லைஃப்பில். ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி. இது இப்போன்னு மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளன் மலைமுள்ள நல்ல உள்ளங்கள் மலையும் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு நெகட்டிவிட்டி வரும்போது ஃபேஸ் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். அப்படியே படிப்படியாக இன்னும் நிறைய விமர்சனங்கள் வருது. அப்படியே போக தான். அப்போது இந்த ஒரு நெகட்டிவிட்டி நினச்சி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். ஸோ கிரிட்டிசிசம் வந்து தான் தீரும். பட் இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக என்னால் எவ்வளோக்கு பயன்படுத்தி அதை சக்ஸஸ் பண்ண முடியுமோ சக்ஸஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்த ஒரு கிரிட்டிசிசம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவில், இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க? ரேசிங் ஸ்டார் அந்த ஒரு இது கூட வந்துட்டு இருந்துச்சு. இவனே தான் போய் அந்த பட்டத்தை வாங்கியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. நம்ம சொன்னால் என்னப்பா பண்ண போகிறாங்க? கோடிக்கணக்கில் காசு போட்டு பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் ரேசிங் ஸ்டார்னு பட்டம் வைங்கன்னு சொன்னால் வச்சுருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அதான் சொல்லிட்டேன், கிரிட்டிசிசம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதுதான் உண்மையும் கூட. இப்போ ஃபஸ்ட்டு படம் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகிடுச்சு, அது ஃபஸ்ட் லுக்லேயே முடிஞ்சு போச்சுப்போ ரெண்டாவது மூவி வருது நவம்பர் 27 வந்து ஐபிஎல் மூவி. நவம்பர் 28 சாரி, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்துருங்க. நவம்பர் 28 ஐபிஎல் மூவி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துடணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர். கண்டிப்பாக நான் போகிறேன். நான் வந்து நீங்கள் டிக்கெட் போடுறது கண்டிப்பாக நான் வந்துடுறேன். நம்மளாம் சேர்ந்தே போவோம். நம்ம சேர்ந்தே போவோம். ஓகே. அண்ட் வந்து இப்போ உங்களுடைய முன்னாள் இயக்குனருக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, அவங்க போட்ட கமெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து அவனை வளர மாட்டாங்க. அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்லா இருங்க. அந்த மஞ்சள் வீரன் படத்தை நல்ல வெற்றிகரமாக பண்ணி ஹீரோவாக நடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. அவ்வளோதான், நல்லா இருங்க, அவ்வளோதான். கர்மா பார்த்துக்கொள்ளண்ணா. எது கோவமே இல்லையா உங்களுக்கு இப்போ வரையும்? கோபங்கள் கிடையாது, வலிகள் மட்டும்தான். ஏன்னா அண்ணனை பார்த்துட்டேன். அப்படி ஒரு பேக் ஸ்டாப் பண்ணியிருக்க தேவையில்லை. கூட பிறந்த ஒரு அண்ணனாக பார்த்தேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசில் அது ஒரு மாதிரி வலிக்கும் எனக்கு. எப்படி நம்மளாம் எப்படி பழகிட்டோம். ஸோ திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச், இப்படி நம்மகிட்ட கேட்டிருந்தாலே நம்ம விட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியலாம்ப்பா, உங்களுக்கு அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கணும் எல்லாம் ஓகே தான். பட் ஈவன் தோ நான் உங்களை அவ்வளோ மதித்தேன். நீங்களே ஹீரோவாக பண்ணுறேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா சந்தோஷமாக விட்டு கொடுத்துருப்பேன். இது யாராவது பொய்ன்னு கூட நினைப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நான் விட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன ப்ரொடக்ஷன் ரீதியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்கும் போது கூட, ஆனால் நீங்கள் படம் பண்ணுறீங்க பண்ணாமல் போகிறீங்க, என்றைக்குமே நீங்கள் எனக்கு ஒரு அண்ணா தான், நீங்கள் எனக்கு மேனேஜராக கூட வாங்கன்னு சொல்லி கேட்டுருங்க. அதுக்கப்புறம் இல்லை, அவர்கிட்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நான் என்ன மாதிரி மேனேஜராக கேட்டிருந்தேன்னா என்னோடய பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கேட்டிருந்தேன். பட் அவர் அந்த ஒன்லி சினிமா ரிலேட்டடாக மட்டும்தான் போவேன்னு சொன்னார். ஸோ நான் ஒரு கூட பிறந்த அண்ணாவை தான் பார்த்தேன். அந்த ஒரு பேக் ஸ்டாப்பை மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியலையே தவிர அவர் மேலே எனக்கு கோபங்கள்லாம் கிடையாது. விட நல்லான்ட்டு போகிறாரு. ட்ராப் பண்ணக்கப்புறம் ஏதாவது மெசேஜ் அனுப்புனாரா?
அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாரா? இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் பணம் இந்த படம் ரிலேட்டடாக எதுவுமே சொல்லலை. நடுவில் எதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உன் ஞாபகமாக இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணினாரு அப்படின்னு மனசில் தான் தோணுச்சு. நானும் விட்டுட்டேன் அப்படியே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்து பயங்கரமாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி ஓடி போகிறத ஒருத்தர் vlog பண்ணான் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா யாருக்கும் தெரியாமல் ஓடுறது தான் வந்து கல்யாண வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் ஓடி போகிறதே vlog பண்ணிட்டு போனார்னா அது எப்படி? அது இல்லை, நம்ம vlog ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அப்படியே vlog பண்ணிட்டு இருக்கும்போது எப்போ வாசா கல்யாணம் போது தெரிலங்க, ஓடி போனாலும் ஓடி போவேன் அப்படிங்கும்போது பசங்க கமெண்ட்ல அப்போ ஓடி போனால் கண்டிப்பாக vlog போடணும்னு பண்ணான். அப்போ நானும் பண்ணா கண்டிப்பாக ஓடி போனால் கண்டிப்பாக vlog பண்ணுவேன்னு சொல்லி கட் பண்ணா இப்படி ஒரு சீனரி. என் பொண்ணு கண்டிப்பாக வாங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட் பண்ண முடியல, கடுப்பாக இருக்குது, 4.5 வருஷம் ஆயிடுச்சு லவ் பண்ணி, வாங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் பொண்ணை சமாதானம் படுத்தி பார்த்தேன். ஒரு வாட்டி இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். நானும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். இந்த வாட்டி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரொம்ப விரும்புகிற பொண்ணு கண் கலங்கி நிற்கிறாங்க, நம்மளால் தாங்கிக்க முடியாது. நானே எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆகலை. அதுக்கப்புறம் சரி அத்தைக்கு ஃபோன் பண்ணிடு அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே ஃபோன் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பயந்து தயங்கி ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க. அம்மா அத்தை பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசவே இல்லை. அம்மா பதறாங்க, ஏன்டி பேசாமல் இருக்கு, என்னாச்சுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. நான் ஏன் vlog எடுத்தேன்னா இன்னொன்று சொல்கிறேன், இவங்க வேற ஏதாவது மாதிரி பிரச்சனை கொண்டு போயிட்டாங்கன்னா, பொண்ணை கடத்திட்டு போயிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே லீகலாக தான் பண்ணுறோம், 2 பேரோட சமுதாயத்தோட தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிடலாம்ல. ஸோ அதனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா vlog எடுத்தோம். இப்போ கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுதுண்ணா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. ஓகே, பட் வந்து எங்களுடைய சோர்ஸ் வந்து சும்மா விடாது. அதனால வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளுக்குனால உங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஐயோ வாய்ப்பே இல்லை. உண்மையாதான்? சரி காட்டுங்க. அதுதான் நான் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ ஏன்னா கம்முனுங்களா, இந்த பொண்ணு தான் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு போகுதுண்ணா. ஏஐல வந்து ரொம்ப ஏய்ண்ணா, அதெல்லாம் உண்மை இல்லை. நானும் நிறைய போட்டோஸ் பார்க்குறேன். ஒரு பொண்ணு கூட தினம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க புதுசா. அப்புறம் யாரோ சொன்னாங்க, பார்த்துப்பா இதே தான் பிரச்சனை இடப்போகுது. அப்படியே இதுக்கு எப்படிப்பா என்னால் பொறுப்பாங்க. பட் இதில் ஒன்று இருந்துச்சு. இந்தளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் பாசம் கல்யாணம் முடியுது அப்படின்னா கூட இன்னொன்று வந்து நெகட்டிவ்னா யங்ஸ்டருக்கு வந்து ஏன் அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாகவே இருக்காரு. எல்லா இடத்துலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நம்மகிட்டயுமே வந்து பண்ணால் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. ஓடி போகிறது பேட் எக்ஸாம்பிளாக நம்ம தாத்தா பாட்டி இப்போ தவறுனா எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அம்மாவோட அம்மா. அப்போ அவங்க பேட் எக்ஸாம்பிளாக இருந்தாங்களாம். இல்லை, விருப்பப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் ஏன் பேட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க? குட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்கள் தான் எடுத்துக்கிறேன்னா தப்பு என் மேலே இல்லை, உங்கள் மேலே தான் இருக்குது. TT% வந்து செட்டில் ஆகிட்டாரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, அப்போ செட்டில் ஆகுங்க. இப்போ அது தவிர்த்து உங்களை பார்த்து ஒரு யங்ஸ்டர் வந்து இல்லை நானும் ஓடி போகிறேன், எனக்கு வந்து அதுதான் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ படிப்படியாக உயர்ந்து வந்தேனோ அதை பார்த்து டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி போட்டு நீங்கள் லைஃப்பில் மேலே வாங்க. அதையெல்லாம் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுக்காமல் நான் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டால் தப்பு என் மேலே இல்லை, உங்கள் மேலே. பட் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கா வந்து ஐயோ நம்ம அதே மாதிரி தினமும் ஹெல்மெட் போடுங்கிறேன், அதை நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறது கிடையாது. அவ்வளவு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு படம் நடிக்கிற வரைக்கும் வந்திருக்கோம், அதை நீங்கள் இன்ஸ்பிரேஷனை பசங்க எடுத்துக்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க. உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? பட் இத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கான கரெக்டாக தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். அதுலேயுமே வீடியோவில் எல்லா டிஸ்க்ளைமரும் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எப்படி பொறுப்பாக இருக்கிறது தான் தெரியலைங்க. சரி, ஓகே, டன். எது பேசினாலுமே அப்போ அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் எடுத்துப்பேன்னா அப்போ தப்பு எம்எல்ஏ இல்லை. உங்களை பார்த்து 2 விஷயம் வந்து நான் கேட்குறேன். நிறைய பேர் ஒரு இன்டர்வியூலேயே கூட சொல்லியிருந்தாங்க. என்னென்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போலாம் வந்து ஈஸியாக வந்துடுறாங்க. ஒரு சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருந்தாலோ ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலோ வந்து ஈஸியாக வந்து படம் நடிக்க போயிடறாங்க. ஈஸியாக வராங்கன்னா சந்தோஷம் தான். ஏகப்பட்ட பேர் இல்லை முடிச்சுக்கிறேனே, ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போயும் வந்து ஏவி மாதத்தில் வந்து இப்பயும் வந்து நாங்கள் போய் ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம், பசியில் வாடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து அந்த அளவில் வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட அவங்க ஈஸியாக வந்து படம் வச்சுருவாங்க, டேலண்ட் இருந்தால் கூட இருந்தால் கூட அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அண்டு இன்னொன்று சொன்னார், உங்களையும் கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி, இப்போது கிரிக்கெட்டமாக பண்ணவர் ஒருத்தர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு, ஒருத்தர் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணவர் ஒருத்தர் படத்துக்கு போயிட்டாங்க. இல்லை, நான் அவர் கிறுக்குத்தனமாக பண்ண நேற்று கூட ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். அவரை பற்றி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்கிட்ட திறமையே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது, நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்ன திறமை அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. கான்ஃபிடென்ட். சீரியஸாக அவரோட கான்ஃபிடென்ட் நம்மள எவ்வளோ பேத்துக்கிட்டே இருக்குது. சீரியஸாக அவர்கிட்ட கான்ஃபிடென்ட் சூப்பராக இருக்குது. மித்ததெல்லாம் கிரிக்கெட்டமாக தான் பண்ணுறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட், எப்பா
அது எல்லாருமே நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி ஈஸியாக வந்துடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள, அதாவது ஆஸ்ட்ரிச்சோட வலிக்கு தான் ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு சொல்லி. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இப்போ உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கீங்க, உங்ககிட்ட கையில் பெருசாக காசு பணம் கிடையாது, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது, உங்ககிட்ட குவாலிட்டியான கேமராஸ் கிடையாது, காஸ்ட்லியான கேமராஸ் கிடையாதுன்னா கூட உங்களோட திறமையை காமிச்சு நீங்கள் முன்னேற முடியுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வாய்ப்புங்கிறது கிடைக்கும். நம்மளோட முயற்சிகளை போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி விடாமல் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்குள்ள நிறைய திறமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்னோடய முயற்சிகளை கைவிடாமல் போகிறதே என்னோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நான் இதை டிசர்வ் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டங்கள்லாம் போய் அவங்களும் பெரிய பெரிய படங்கள் நடிப்பாங்க, சக்ஸஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக வந்து ஒரு ரியல் லைஃப்லேயே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இதில் வந்து ஓகே இப்போ நடிச்சிருந்தா நம்ம வந்து ஒரு சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக நடிச்சிட்டோம்னா அது ஒரு விமர்சனமாக மாறும்னு ஒரு பயம் இருந்துச்சா? அப்படி ஒன்றும் நம்ம இது பண்ணுறது கிடையாது, உண்மைகளை சொல்கிறோம். ஸோ அப்படிலாம் பயம்லாம் எதுவும் கிடையாதுண்ணா. பயமில்லை. பட் ஃபஸ்ட்டு படத்தே ரேசிங் ஸ்டார் அப்படின்னு போடும்போது இப்போ பெரிய பெரிய நடிகர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து பட்டம் வேண்டாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சொல்கிற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு போடும்போது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஓகே இப்போ வரைக்கும் ஏற்றுக்கலையே. நான் வேணாம், அதாவது காலில் விழுவாங்க வேணாங்க, நான் படுத்துட்டேன் வேணாங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் ப்ரொடியூசர் சாரோட அது ஒரு லவ், டைரக்டர் சார் கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லி, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அது முடியாத பட்சத்துக்கு அந்த ரைசிங் ஸ்டார்னாவது வைங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். வச்சே ஆகணும்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சரி ரேசிங் ஸ்டார் வேணாம், ரைசிங் ஸ்டார்னாவது வைங்கன்னு சாருமே அதான் சொன்னார். பட் இருந்தாலும் ப்ரொடியூசர் சார் தான் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தார், இல்லை ரேசிங் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகே, நானுமே வேணான்னு தான் நான் சொன்னேன். ஓகே ஓகே புரியுது. இன்னும் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தல நிறைய, ஏன்னா கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது அந்த கமெண்ட்ஸ் தான் கேட்கும். பர்சனலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இப்போ நம்ம எல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தோம். ஆடியோ லான்ச்சிலேருந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது ரேசிங் ஸ்டார்னு பார்க்கும்போது எனக்குமே ஒரு லைட்டாக ஒரு மாதிரி வெக்கம், ஒரு சிரிப்பு அப்படி தான் இருந்தது. பட் என்னென்ன பண்ண முடியும். ஓகே, இப்போ டிடிஏ பாசன் தான் என் ஸ்கிரிப்டில் அந்த ஹீரோ அப்படிங்கிறது எப்போ முடிவு பண்ணீங்க? இல்லை, நான் முதல்ல டிடிஏ பாசன் ஹீரோலாம் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான். பட்டு ஃபஸ்ட்டு கிஷோர் அண்ட் அபிராமி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போயிட்டோம். ஏன்னா அவங்க டேட்டு அட்வான்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ ஷூட்டிங் போகிறேன்னு ப்ரொடியூசர் கேட்டே இருந்தார். அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏன் ஷூட் போகாமல் இருக்குன்னு. அதனால் ஷூட்டிங் போயிட்டோம். சரி, இவங்களுடைய போர்ஷன் மட்டும் ஷூட்டிங் முதல்ல வச்சுருவோம், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போது சில ஹீரோக்கள்லாம் மீட் பண்ணோம், பேசினோம். எல்லாமே டேட்டு பிரச்சனை இருந்தது. ஏன்னா இம்மிடியட்டாக ஷூட்டிங் போகணும் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்படி பிரச்சனை வரும்போது ஒரு 5-6 ஹீரோ நேர்லேயே பார்த்து ஸ்கிரிப்ட் சொல்லி படம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு ஒரு உள்ளே இன்வால்வ் ஆக முடியல. அந்த அவர் வந்து என் கதைக்குள்ளே கொண்டு வர முடியல. எனக்கு அது கொஞ்சம் அவைவாகவே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நம்ம கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு கோ டைரக்டர், அவர் பேர் ரமேஷ், அவரும் என்ன சொன்னார், அவரும் சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் காட்டினார். அப்படி காட்டும்போது டிடிஏ பாஸ்னு ஒரு தடவை காட்டினார். நான் அதுக்கு முன்னாடி டிடிஏ பாஸ்னு யாரும் எனக்கு தெரியாது. அவர் என்னவா பண்ணார், ஏதோ நியூஸில் கேட்டிருப்பேன், என் கதையில் வரா மாதிரி தான். அதில் என்னென்னா சில அன்றாட நியூஸில் சில கொலைகள் விபத்துகள்லாம் நடக்கும் தெரியுமா, நம்ம அதுக்குள்ளே என்ட்ராகிறோம், சும்மா படிக்கிறோம் 2 பேர் செத்துட்டாங்களா, சரி 3 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு என்ட்ராக தெரியுமா. அதே மாதிரி தான் டிடிஏ பாசனோட நியூஸ் எதாவது வரும், பைக் ஓட்டுறாரு இங்கே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அது முன்னாடி அந்த நியூஸ் வரும்போது அப்படியே நம்ம கடந்து போய்ட்டோம். அது மைண்டில் ஏற்றவே இல்லை. அப்போது இதுதான் டிடிஏ பாசன் எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் ரமேஷ் எதுவும் என்கிட்ட காட்டினார் மொபைலில். காட்டினோடனே பரவாயில்ல, ஹீரோக்கான மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது, நல்லா இருக்கே அப்படின்னாரு. ரமேஷும் இல்லை நல்லா ஒரு அதுக்கான இது இருக்குன்னாரு. சரி, நம்ம கருத்தையே அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லும்போதும் அப்போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, அப்புறம் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்டெல்லாம் இது இப்போ வயசு இன் ஃபியூச்சர் எல்லாம் எப்படி இருக்கும்போது ஒரு ஆப்டான ஹீரோவாக மேபி ஃப்யூச்சரில் ஆக்ஷன் ஹீரோவாக பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக மாறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுன்னு நினச்சி தான் நான் அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணிட்டு அவர் நேரில் மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் சொன்னேன். அந்த படம் எதாவது பிரச்சனை இருக்குது, அவர் ஒரு முன்னாடி ஒரு படம் எதாவது கமிட் பண்ணார், அதுவும் அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், அது முன்னாடி எனக்கு தெரியாது. அப்புறம் அதெல்லாம் இல்லை, இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை சார், அது முடிஞ்சு சார், அந்த பிரச்சனை இப்போது நடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, சரி ஓகே உடனே டேட் கொடுப்பானுக்கிட்ட உடனே டேட் கொடுப்பேன். அப்புறம் லைன் சொன்னேன், அப்புறம் ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஓகே பிடிச்சிருக்கு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. நான் உடனே ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு சொன்னேன். யார் சரி கூப்பிட்டு வாங்கினார். உடனே அவர் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா, ஆஸ் ஏ டைரக்டராக உங்களுக்கு ஓகேவானார். எனக்கு ஓகே தான் அப்படின்னா, சரி ஃபிக்ஸ் பண்ண
முடிச்சிடு அப்போ அப்படின்னாரு. உடனே ஃபிக்ஸ் பண்ணி உடனே ஷூட்டிங் போயிட்டோம். கிஷோர் அண்ட் நம்ம அபிராமி மேம் வந்து எப்படி இந்த கதைக்குள்ள வந்தாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ கிஷோர் வந்து ஒரு படத்தில் நடிச்சாரே அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல கதையாக தான் இருக்கும்னு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கு. நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை, முதல்ல ஒரு லைன் சொன்னார். ம் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு, ப்ரொடியூசர் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் லைன் சொன்னாங்க. அவங்க ஒரு ஸ்கிரிப்டே பண்ணியிருந்தாங்க. ம் ம் அப்போது இந்த ஸ்கிரிப்ட் இப்படி பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்டோட பண்ணணும் அப்படி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு அப்போ அந்த விஷயம் தான் பேசினோம். அப்போயே வந்து கிஷோர் அப்படின்னு நான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார்கிட்டையும் பேசினேன். அவரும் நடிக்கிறேன்னு தான் சொன்னார். அது கிஷோர் சார் வரலைன்னா ஒரு ஆப்ஷன் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது கிஷோர் வர வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிஷோர் சார் வந்துட்டார். அப்புறம் உடனே அதை கமிட் பண்ணிட்டு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். அபிராமிக்கிட்டையும் இந்த மேடம்கிட்டையும் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன். நல்லாயிருக்கு, ஆனால் என்னுடைய சீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணுங்கள், அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். ஸ்கிரிப்டாக சொல்லும்போது, கதையாக சொல்லும்போது அதில் உங்களுடைய சீன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் அதில் கேரக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா. சரி, எனக்கு டயலாகும் அதே மாதிரின்னு எல்லாம் டயலாகில் ஸ்கிரிப்டில் கொடுக்கும்போது எல்லாம் டயலாக் இருக்கும் அப்படின்னா ஓகே. அவங்க ஃபஸ்ட் டைம் போய்ட்டு ஓகே பண்ணலான்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வந்து பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு 2 மாதம் ஆச்சு. நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள், கதையை சொல்லுங்கள், மொபைலே சொல்லுங்கன்னாரு. அப்புறம் மொபைலில் சொன்னேன். ஒரு 1 hour 1.5 hours இருக்கும். கதை கேட்டால் ரொம்ப ஃபீலாக இருக்கும், ரொம்ப டெப்த்தாக இருக்குது, பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, எல்லோரும் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க கதை நல்லா தான் பண்ணுவார், கதை நல்லா தான் பண்ணுவார்னு சொன்னாங்க. சரி, நம்ம இந்த இவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், ஏன்னா இந்த கதை மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, அதனால் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னிட்டு நான் கண்டிப்பாக நல்லா தான் சொல்லுவார்னு தெரியும். அவர் கேட்டுட்டு நல்லா ரொம்ப டெப்த்தாக இருக்குது, ஃபீலாக இருக்குது, பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி பண்ணோன்னே உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். சூப்பர். நவம்பர் 28 ஐபிஎல் மூவி நாங்கள் ஏன் பார்க்கணும் தேட்டர்? கண்டிப்பாக ஏன் பார்க்கணும் கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன் பார்க்கணும்னு கேட்குறீங்க? இப்போது இந்த சமுதாயத்தில் ம் சாதாரண மக்கள் எந்த பிரச்சனையும் நம்ம ஈஸியாக வாழ்ந்துடலாம். ஆனால் பணக்காரர்களும் அதிகாரமிக்கவர்களும் அவங்க ஏதாவது ஒரு பழியிலையோ ஒரு தவறை செஞ்சுட்டா அவங்க தப்பிக்கிறதுக்காக நம்ம சாதாரண மக்கள் மீது, மிடில் கிளாஸ் மீது தான் தூக்கி போடும் அந்த பழியை. அப்போது அவள் வந்து எப்படி வாழறே தெரியாது, அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும். அந்த அழுத்தத்துலேருந்து எப்படி வெளியே வரான்னு ரொம்ப கஷ்டம். அப்போது இவனுக்கு ஈஸியாக எளிதாக வெளியே வரும்போது அவனால் வர முடியாது. அப்போது அந்த சூழ்நிலை இன்னும் ஒருத்தன் மாறுவான். அப்படிங்கிறதான் இந்த ஸ்கிரிப்டோட ஐபிஎல்லோட கண்டென்ட்டு. இப்போது நம்ம தெருலையோ ரோட்லேயோ எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டல் ஃபுல்லாகவே வந்திருக்கு. நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் சிஎம் கூட சொல்லியிருக்காரு, வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார், ஃப்ரீடமாக இருக்க முடியாதுன்ட்டு. ஆனால் வீட்டுக்குள்ளவோ எல்லார் வீட்லேயும், நாட் ஒன்லி ஃபார் விஐபி இல்லை, சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டில் கூட அந்த உலகம் உள்ளே வந்துடுச்சு. நம்ம அங்கேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நம்ம வீடு தானே, நம்ம ப்ரைவசியாக இருக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடாது, நம்ம அங்கேயும் சேஃப்டியாக இருக்கணும். அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்